புதுச்சேரியில் பிரபல தொழிலதிபர் ஜோஸ் மார்ட்டின் ஜேசிஎம் மக்கள் மன்றம் தொடங்கி ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் பசியில்லா புதுச்சேரியை உருவாக்க வேண்டுமென்ற திட்டத்தை அமல்படுத்தி காமராஜர் நகர், முதலியார்பேட்டை உள்ளிட்ட தொகுதிகளில் தினமும் மதியம் உணவை இலவசமாக வழங்கி வருகிறார். இதுபோன்ற திட்டங்களால் ஏழை எளிய மக்கள் சார்லஸ் மார்ட்டினை பசியாற்றும் தெய்வமாக பார்த்து வருகிறார்கள். ஆனால் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் ஜேசிஎம் மன்றம் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் இதற்கு ஒரு முன்னாள் எம்எல்ஏ தலைமை தாங்கி இந்த போராட்டம் நடத்தியிருக்கிறார். ஆனால் மக்களுடைய கேள்வி என்னவென்றால், 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் எம்எல்ஏ கோபிகா மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார், எத்தனை நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கிறார் என்பதுதான். யாரோ ஒருவர் ஏழை மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கும் போது இவர் ஏன் அதை நந்தி போன்று குறுக்கிட்டு கெடுக்கிறார் என்ற பல அடுக்கடுக்கான கேள்விகளையும் மக்கள் எழுப்புகிறார்கள். நல்லது செய்பவர்கள் வந்தால் அதை வரவேற்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது என்பது பலரின் கருத்தாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று ஜேசிஎம் மன்றம் திறக்க போராட்டம் நடத்திய முன்னாள் எம்எல்ஏ கோபிகாவிற்கு எதிர்ப்புகள் வலுத்து வருகிறது.